ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டா இருக்கு சசிகலாவும் நடராஜன் தான். ஸோ அவங்கள கட்சியிலேருந்து நீக்கணும். அவங்களால பல மாற்றங்கள் இங்கே ஏற்படுது. அதிமுகல குழப்பம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போர்க்கொடி தூக்குறாங்க. ஆனா அந்த சமயத்திலயும் அவங்க வந்து சசிகலாவும் நடராஜனையும் விட்டு கொடுக்கவே இல்ல. 1989ல ஒரு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவரா வந்து ஜெயலலிதா அவர்கள் உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா இதுவரைக்கும் அதிமுகல ஒரு பொறுப்புகள் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? அதையெல்லாம் தாண்டி சசிகலா, ஜெயலலிதா இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு பல்வேறு முடிவுகளை எடுக்கிறாங்கன்ற மாதிரி பல்வேறு செய்திகள் வெளியாச்சு. ஆனா எந்த இடத்துலயுமே வந்து ஜெயலலிதா அவர்கள் மென்ஷன் பண்ணவே கிடையாது. இந்த மாதிரி சசிகலா சொல்லி தான் நான் எல்லாம் செய்கிறேன், நடராஜன் சொல்லி தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவங்க போக்குல தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா சசிகலா அவர்கள் எல்லா சமயத்திலையும் கூட இருந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் ஜெயலலிதா எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் போயஸ் கார்டன்ல சசிகலா, ஜெயலலிதா அவர்கள் 2 பேரும் வந்து ஒன்னாவே இருக்க ஆரம்பிச்சாங்க. பல்வேறு நிகழ்வுகளில் வெளியே வரும்போதும் சரி 2 பேருமே உற்ற நண்பர்கள், தோழர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பாணி தான் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து வளர்ப்பு மகன் சுதாகரன் திருமணத்தை நம்ம பார்க்கலாம், கும்பமேளால பார்க்கலாம். 2மே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2ஓட நட்பை வந்து வெளிப்படுத்தின விஷயமா தான் இருந்துச்சு. அதோடு சேர்த்து பல்வேறு கான்ட்ரவர்ஷியான விஷயங்களும் வந்து தொடர்ந்து அது பின்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் வந்து 1999ல் நாடாளுமன்ற தேர்தலில் சசிகலா உறவினரில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்த டிடிவி தினகரன் நேரடியாக வந்துட்டு போட்டி போடுறாரு. டிடிவி தினகரன் வந்துட்டு ஏடிஎம்கேல ஒரு முக்கியமான ஒரு எம்பியாக வந்து பார்க்கப்பட வேண்டிய இடமா வந்து இந்த 1999ல் மாறுது. 2001ல் திரும்பவும் வந்துட்டு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வராங்க. அப்போ வந்து டிடிவி தினகரன் வந்து அதிமுகவோட பொருளாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு முன்னேறி போகிறாரு. அதாவது 2004ல் இந்த பொறுப்பை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதாவது சசிகலா அவர்களை எந்த அளவுக்கு நம்பியிருந்தா அவங்க குடும்பத்திலேருந்து வந்த ஒருத்தரை வந்து அதிமுகவோட பொருளாளராக வந்து ஜெயலலிதா போடுவாங்கன்றதை வந்து கவனிக்க வேண்டிய இடமா இருக்கு. அதுக்கப்புறம் யாரும் எதிர்பாராத விதமாக வந்து 2011 டிசம்பரில் ஒரு அறிக்கை வருது ஜெயலலிதா தரப்புல இருந்து. என்ன அப்படின்னா, சசிகலாவும் சசிகலா குடும்பமும் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்சியிலேருந்து நான் நீக்கிறேன், அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அதிமுக இருக்கக்கூடிய யாருமே அவங்க கூட வந்து எந்த ஒட்டுறவும் வச்சுக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அறிக்கையை விடுறாங்க. பெரிய பரபரப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு அறிக்கையாக மாறுது.